இந்த சேனலில் வந்து ஒரு 100 நாள் ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் வந்து சேனலில் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங். ஸோ இனிஷியலாக நிறைய லாஸஸ் பண்ணி ஒரு 4 இயர்ஸாக சர்வை பண்ணிகிட்ருக்கேன் இந்த ட்ரேடிங்கில். ஸோ 4 இயர்ஸுமே லாஸ் தான். ஓகேவா? ஸோ மோர் தென் ஒரு 4 லேக்ஸ் மேலே லாஸ் ஆகிருக்கு. ஸோ அகைன் லேர்ன் பண்ணிக்கிட்டு நிறைய ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு 25,000 வச்சு ட்ரேடை திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 100 நாள் என்னால் இதில் சஸ்டெயின் பண்ண முடியுதா? இந்த அமௌண்ட் எவ்வளோ தூரம் என்னால் க்ரோத் பண்ண முடியுது? இல்லை இந்த அமௌண்ட் எவ்வளோ நாளாக என்னை விட்டு போயிடுது? திரும்பவும் நான் லாஸ் தான் பண்ணுறேன்னா? ஸோ இந்த ப்ரொஃபஷனல் நம்ம கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா? இல்லை இதில் இன்னும் என்ன இருக்குன்றதை கிளியராக சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இந்த ஆப்ஷனில் அப்படி என்ன தான் இருக்குது, இது புதுசாக பண்ண வரவங்களுக்கு இல்லை என்ன பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இது பண்ணலாமா, இல்லை இதை விட்டு வேறு எதுனா போகலாமான்றதுக்கோசம் ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் இந்த சேனலில் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி டே 1. ஓகேவா? 1வது நாள் இந்த ட்ரேட் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? மார்க்கெட் வந்து இன்றைக்கி நிஃப்டியில் தான் இந்த ட்ரேட் பண்ணியிருக்கேன். நான் ட்ரேட் முடிச்சிட்டேன். ஓகேவா? ஆக்சுவலி இந்த க்ரீன் லைன் இருக்குல்ல, இந்த ப்ளூ லைன், இது வந்து என்னோடய என்ட்ரி. இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஆக்சுவலாக வந்து நான் வந்து மார்க்கெட் ஓப்பனர் வந்து ஒரு பியரிஷில், ஓகேவா, கிட்டத்தட்ட ஒரு 20% கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. ஒரு 50 பாயிண்ட் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு மார்க்கெட் இன்றைக்கி. ஓகே. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுனு பியரு. அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு ரீஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்து மார்க்கெட் டவுன் ஆகும், அது திரும்ப டவுன் போகும்னு எடுத்தேன். ஓகே. ஏன்னா ப்ரீவியஸ் டே லோவை கட் பண்ணியிருக்கு மார்க்கெட். ப்ரீவியஸ் டேயோட லோ வந்து இங்கே இருக்குது, அந்த டேவை கட் பண்ணியிருக்கு. நல்ல ஒரு பியரிஷ் மொமெண்டம் இருந்துச்சு. ஸோ நம்ம டவுன் சைட் போனோம். ஓகேவா? ட்ரேடை பார்ப்போம். ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 2291 ரூபா இன்றைக்கி ப்ராஃபிட். இந்த டே 1ஓட ப்ராஃபிட் இது. ஓகேவா? அதாவது என் ஃபண்ட் எவ்வளோ இதுன்னு பார்ப்போம். என்னோடய கேபிட்டல் பார்த்திங்கன்னா 25,000 ரூபா. ஓகேவா? இந்த அமௌண்ட் வச்சு தான் நான் ட்ரேட் பண்ண போகிறேன் இந்த 100 நாளுமே. இன்கேஸ் இதில் அமௌண்ட் லாஸ் ஆக பட்சத்தில் மேபி ஒரு அமௌண்ட் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 5,000 10,000 மேக்ஸிமம் ஒரு பேக்கப்புக்கு வச்சுருக்கேன். ஒரு 10,000 ருபீஸ் வச்சுருக்கேன். இன்கேஸ் இந்த அமௌண்ட்டு வந்து ஷார்ட்டேஜ் ஆகுது, என்னால் வந்து இந்த ஒரு லாட் வாங்குறதுக்கான அமௌண்ட்டையும் பத்தலைன்னா ஆட் பண்ணலாம். அப்படி இல்லை இந்த அமௌண்ட்டை ஆட் பண்ண பத்தலை. இது நம்ம டோட்டல் ஃபண்டு. ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஃபண்டு 25,000 ரூபா தான். ஓகேவா? ட்ராடவுனை பற்றி நான் இன்னும் கிளியராக சொல்கிறேன். இந்த அமௌண்ட் வச்சு தான் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது. ஓகே. சரி, ஓகே. மேபி ஒரு பெரிய லாஸ் ஆகிடுச்சு, ஒரு 10,000லாம் போயிடுச்சு, ஒரு 5,000 மேலே போயிடுச்சுன்னா தான் அமௌண்ட்டு தேவைப்படும். ஏன்னா ஒரு லாட் வாங்குறது எனக்கு 13,000 இருந்தால் போதும் என்னோடய ஸ்ட்ராட்டஜிக்கு. ஓகேவா? சரி, ஓகே. இப்போது பார்த்திங்கன்னா ட்ரேட் வந்து முதல் ட்ரேட் ஒரே ட்ரேடாக எடுத்தது இன்றைக்கி. அது வந்து பார்த்திங்கன்னா எப்போ எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா 9:24க்கு என்ட்ரி. பார்த்தீங்கன்னா தெரியும், 9:24க்கு என்ட்ரி. ப்ரைஸ் வந்து 209.55 பைசா, கிட்டத்தட்ட 210 ரூபாய்க்கு என்ட்ரி. ரைட்டா? ஸோ க்ளோஸ் பண்ணது 244 ரூபா 80 பைசா. ரைட்டா? சார்ட்டில் காட்டுறேன். ஸோ 25,750 பி தான் எடுத்திருந்தோம் இந்தி மணி. ஓகே. ஆப்ஷனில் இந்தி மணி தான் எடுக்கணும், அதுதான் பையருக்கு ரொம்ப நல்லது. அவுட் ஆஃப் தி மணி நம்மளே நமக்கு சூனி வச்சது சமம். ஓகேவா? ஸோ நம்ம எடுத்த இடம் இங்கே, இந்த கேண்டில் எடுத்துட்டோம். எக்ஸிட் ஆனது இந்த கேண்டில். ஓகேவா? கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எடுத்தது 20, 9:20, விற்றது 10 மணி. கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் ட்ரேட் முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ அதான் இன்றைக்கான ட்ரேடு. ஸோ இன்றைக்கான ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 2,200 கிட்ட ப்ராஃபிட் வந்துடும். ப்ரோக்கரேஜ்லாம் போக ஒரு 2,150 ரூபாலேருந்து 200 வந்துடும். ஓகேவா? 100 தான் ப்ரோக்கரேஜ் போகும். ஸோ இது 1ஆம் தேதியோட நடந்த ட்ரேட். ஸோ டெய்லி அப்டேட் பண்ணுறேன். 100 டேஸ் நான் சர்வே பண்ண முடியாது ஃபஸ்ட்டு பார்க்குறேன். அதில் இருக்க நான் லேர்ன் பண்ணிக்கிட்ட ஸ்கில்ஸையும் இதில் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஷார்ட்லேயுமே சொல்ல முடியாது. ஸோ ஃபுல்லாக சொல்ல முடியாது, நான் ஒரு ஷார்ட்லேயுமே சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த ட்ரேடுக்கான முக்கியமான காரணம் வந்து ரொம்ப சிம்பிளான காரணம் தான். மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேயோட லோவை கட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து ஒரு கொஞ்ச நாளாகவே ஒரு நல்ல பியரிஷ் மொமெண்டம் இருக்குது. ஸோ இனிஷியலாக வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் நல்ல பியரிஷ் போயிட்டு ஒரு ரீஸ்டேட்மெண்ட் எடுத்து அப்படியே கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல காட்டுறேன். அடுத்த 1 மினிட்ல ஒரு ரீஸ்டேட்மெண்ட் நடக்குது. அதாவது என்னென்னா ப்ராஃபிட்டை வந்து இப்போ இவ்வளோ தூரம் ப்ராஃபிட்டை புக் பண்ணவங்கெல்லாம் என்ன பண்ணால் திரும்ப வந்து புக் பண்ணோடனே பட்டு மார்க்கெட் ஏறினோடனே ரிவர்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம் இல்லை. அகைன் என்ன ஆகுனா மார்க்கெட் வந்து அதோட கண்டினியூஸ் டைரெக்ஷனுக்கு போயிடும், ஆக்சுவல் டைரெக்ஷன் போயிடும். அப்போ அங்கேருந்து மார்க்கெட் டவுன் ஆகும், நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆகணும். ஓகேவா? ஸோ
இங்கேருந்து மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகிட்டே இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 167 பாயிண்ட் வந்து இறங்கியிருக்கு. ஸோ இன்னும் 200 பாயிண்ட் வரைக்கும் அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டேயில் பார்ப்போம். தேங்க் யூ.